ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு கீழ தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழ இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரூப் டிக்கான ஒரு அறிவிப்பு 2026க்கான ஒரு அறிவிப்பு தாங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 20/2/2021 சம்பளம் ரூ. 18,000 மாதந்தோறும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல சூப்பரா வந்து விழுகும். வேக்கன்சி 1 இல்ல, 2 இல்ல, 22,000 வேக்கன்சி ஓகேங்களா? 1000லாம் இல்ல. 22,000 பேர வந்து வேலைக்கு எடுக்கிறோம் அப்டின்ற மாதிரி அவங்க வந்து தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலரா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு நம்ம நிச்சயமா உதவியா இருக்கலாமே. என்ன நம்ம எல்லாருமே சேர்ந்து குரோ ஆகும். எல்லாருமே நல்லபடியா வாழுவோமே. இந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, வேரியஸ் போஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 7த் சிபிஎஸ்இ கீழ வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதோட அறிவிப்பு நீங்க சென்னை www.rrbchennai.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்துல நீங்க பார்த்திருந்திருக்கலாம். இல்லப்பா சென்னையில மட்டும் தான் வந்திருக்கா அப்படின்னா, இது கிடையாதுங்க. இது வந்து அகமதாபாத்ல, அஜ்மீர்ல, பெங்களூர்ல, போபால்ல, புவனேஸ்வர்ல, அதுக்கப்புறம் சண்டிகார்ல, சென்னையில, கோரக்பூர்ல, குவஹாத்தில, கொல்கட்டால, மும்பைல, பாட்னால, பிரக்யாராஜ்ல, ராஞ்சில, சிக்கந்தராபாத்ல இது எல்லாத்துலயுமே இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெளியிட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார கரெக்ட்டா சரி பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதார் பேஸ் பண்ணி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. உங்க ஆதார்ல இருக்கிற உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.